செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுதல், அதாவது அன்னப்பிராசனம் என்று கூறுவார்கள். வடமொழியில் அன்னப்பிராசனம், தமிழிலே குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுதல் என்பதை பற்றி பார்ப்போம். எந்த நேரத்தில் சோறுட்ட வேண்டும் என்றால், பொதுவாக குழந்தைகளுக்கு 4 அல்லது 5 மாதம் வரை, ஆண் குழந்தைகளுக்கு 5 மாதம் வரையும், பெண் குழந்தைகளுக்கு 4 மாதம் வரையும் அவசியம் பால் மட்டுமே புகட்ட வேண்டும். சோறுட்டுவது என்பது ஆண் குழந்தைகளுக்கு 6வது, 8வது, 10வது, 12வது மாதத்திலே முதலாக சோறுட்ட வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு ஒற்றைப்படை மாதமான 5, 7, 9, 19 இந்த மாதங்களிலே முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு சோறுட்டும் போது நல்ல நட்சத்திரம், நல்ல திதி, சித்தியோகம், அமிர்தயோகமாக பார்த்து இந்த குழந்தைகளுக்கு நல்ல தாராபலன் உள்ள நாளிலே சோறுட்ட வேண்டும். அந்த தாராபலன் பார்க்க வேண்டிய அட்டவணை என்பது சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. மேலும் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்திலே இருக்கிறது. முதலாக சோறுட்டும் போது அந்த பால் பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது பருப்பு சாதம், பால் பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது பருப்பு சாதம், இவற்றை கடவுளுக்கு படைத்துவிட்டு அதன் பிறகு அந்த படையல் பிரசாதமாக குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுவது நல்லது. அந்த சோறுட்டுவது கூட செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமை தவிர இதர கிழமைகளில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகளில் சோறுட்டுவது நல்லது. இந்த சோறுட்டுவதற்கு ஒற்றைப்படை, இரட்டைப்படை மாதம் என்று சொன்னீர்கள். மார்கழி மாதம் சோறுட்டலாமா, ஆடி மாதம் சோறுட்டலாமா என்றால் நிச்சயமாக ஊட்டலாம். மாத அடிப்படையிலே நீங்கள் சோறு ஊட்டும் போது அது மார்கழியாக இருந்தாலும் சரி, ஆடியாக இருந்தாலும் சரி, புரட்டாசி மாதமாக இருந்தாலும் சரி, அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மாதத்திலும் சோறுட்டலாம். மேலும் இந்த சோறுட்டுவதற்கு குரு அஸ்தமன தோஷம் அல்லது சுக்கிர அஸ்தமன தோஷம் எல்லாம் கிடைக்காது. குரு அஸ்தமனாலும் சுக்கிரன் அஸ்தமனாலும் சோறுட்டுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக அந்த குழந்தைகள் நோய் நொடி வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக 6ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்ற லக்னத்தை தேர்வு செய்து அந்த லக்னத்தில் சுபர் இருக்கும்போது முதலாக சோறுட்டுவது நல்லது. மேலும் அந்த அன்னப்பிராசனம் எங்கே செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு முன்பாக உட்கார்ந்து அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலோ அல்லது இஷ்டதெய்வ கோயிலோ சென்று பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு சோறுட்டுவது தான் நல்லது. இந்த விஷயங்களும் பல விஷயங்களும், அதாவது ஒரு குழந்தை பிறந்தது முதல் தொழில் செய்து முன்னேற்றம் அடையும் வரை, திருமணம் செய்யும் வரை என்னென்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் அனைத்துமே சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த பதிவிலே அன்னப்பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு சோறுட்டுவதல் பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.